ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் டூ விளாக்ஸ். நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விளாக் வந்து மண்டே எடுத்ததுங்க. மண்டே நான் நினச்ச ஒரு வேலை வந்து எனக்கு நிறைவேறின ஒரு சந்தோஷம். சரி, இந்த டே எனக்கு எப்படி போயிருந்துன்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க நம்ம விளாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். மண்டே எந்திரிச்சது கொஞ்சம் லேட்டுங்க. ஏன்னா மணி வந்து அந்த அன்னைக்கு ரெஸ்ட்டு, ஸோ வீட்டுக்கு வருவார். தம்பிக்கு மட்டும்தான் அப்படின்றனால காலையில் எந்திரிச்சோன்னே அவனை மட்டும் ஸ்கூலுக்கு வந்து ரெடி பண்ணி விட்டுட்டேன். தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு தாங்க விளாகே எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். மணி எப்பயும் போல் ஒரு 11 மணிக்கெல்லாம் வந்துட்டார். வந்தோன்னே எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் கொடுக்க வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னு சொன்னனால பாப்பாவை கூப்பிட்டு நான் தோட்டத்துக்கு போயிட்டு வந்துடுறேன், நீ எனக்குள்ளே வாய்ஸ் கொடுத்து முடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அத்தையும் மாமாவும் வந்து மணி வர்றதுக்கு முன்னாடியே வந்து தோட்டத்துக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாப்பாவை கூப்பிட்டு அவரும் வந்து தோட்டத்துக்கு போனாங்க. அங்கே போய் கொஞ்சம் தேங்காய் வெட்டி போட வேண்டிய வேலைலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மணி வந்து பாப்பாவை அத்தைகிட்ட விட்டுட்டு அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், இல்லை ஏதோ தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நினச்சாவே எனக்கு வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிற நினப்பு வந்துருங்க. ஏன்னா எனக்கு அதில் கொஞ்சம் நம்பிக்கை அதிகம். அப்படி நான் உன்னை ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வீட்டில் இருக்கவங்கள கூப்பிட்டா அவங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு டைம் இருக்காது. யார்டா ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம். இப்போல்லாம் ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க அஸ்ட்ரோடாக்ஸை பற்றி கேள்விப்பட்டாங்க. அப்படி நானும் வந்து போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க உள்ளே போய் ஆட் பண்ணி பார்த்தேன். உள்ளே பார்த்தா நிறைய ஜாதகம் பார்க்குறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அதில் யார் நமக்கு வேணுமோ அவங்கள செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம போய் நம்மளோட பர்த் டைமும் நம்மளோட டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஜாதகத்தை கணிச்சு வந்து துல்லியமாக சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு 90% ரொம்ப பாசிட்டிவாகவே சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து எனக்கு அதிலே கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு. அவங்கக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னம்னா எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் ஜாதகம் பார்க்குறவங்களா தான் இருந்தாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரத்துக்கு வந்து ஃப்ரீயாகவே நம்மளால் வந்து பேசிக்க முடியுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம திரும்பி நம்ம தொடர்ந்து கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னம்னா ஒரு 50 ருபீஸ் மட்டும் பே பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த 50 ரூபாவுமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ரீசனபிளாக தான் தெரிஞ்சிச்சு. அவங்கக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேட்லேயும் பேசிக்கலாம், ஆடியோ கால்லையுமே பேசிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்பிக்கை இருக்கவங்களுக்கு தான். எனக்கு இதில் நம்பிக்கை கொஞ்சம் அதிகம், அதனால தான் நான் வந்து பார்த்தேன். உங்களுக்கு வந்து யாருக்காச்சும் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், மேரேஜ் லைஃப்பில் எப்படி போகும், இல்லை ஏதோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு டவுட்டு ஏதாச்சும் என்கொயரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட லிங்க்கை பார்த்தீங்கன்னா நான் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லிங்க் மூலயமா நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்ம பே பண்ணுற 50 ரூபா கூட இன்னொரு 50 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா போனஸாக வந்து கிடைக்கும். அந்த 100 ருபீஸ்க்கு வந்து ரொம்ப நேரம் அவங்க கூட வந்து ஆடியோ கால்லையும் சேட்லையும் நம்மளால் வந்து பேசி நம்மளோட டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்க முடியும். யாருக்காச்சும் வந்து தேவைப்படுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு நாற்று பண்ணைக்கு தாங்க வந்திருக்கோம். நம்ம தோட்டத்தில் வந்து வாய்க்கால் மட்டும் எடுத்து வச்சுட்டோம். பட் வந்து அதுக்கான என்ன வாங்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஷிலேஷன்லேயே இருந்தோம். அங்கே போய் பார்த்தா கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. தக்காளி, அது கூட வந்து மிளகா, கத்திரிக்காய் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. சரி நம்ம வந்து எது நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கையில சரி தக்காளி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து தக்காளி நாற்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அங்கே வந்து அட்டை அந்த மாதிரிலாம் தருவாங்க போல். எங்களுக்கு எவ்வளோ வாங்கணும் என்னன்றதே தெரியலை. நாங்கள் பிளான் பண்ணிட்டு போனது ஒரு 30 நாற்று மட்டும் அளவாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து அவங்க அப்படி எப்படா கொடுக்கறது, ஒரு அட்டை வாங்கிக்கிங்க அப்படின்னாங்க. சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டோம். அவங்களே வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய நாற்று எக்ஸ்ட்ராவாக எங்களுக்கு கொடுத்தது இல்லாமல் கத்திரிக்காயும் ஒரு 4-5 நாற்று வந்து கொடுத்தாங்க. இதை வச்சு பாருங்கள் உண்மையாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இருக்கிறதுலே கொஞ்சம் ஹைட்டான நாற்றாக பார்த்து எடுத்து கொடுத்தாங்க. நம்ம வாய்க்காலில் நடலாம், இது அதிகபட்சம் வந்து ஒரு 60 நாளில் காய் வரும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. எப்படி வரப்போகுது என்னன்றதெல்லாம் தெரியாது. இதான் முதல் தடவை நாங்கள் வந்து இந்த மாதிரிலாம் நாற்று வாங்கிட்டு போய் வந்து எங்கள் தோட்டத்தில் வந்து நட போகிறது. இன்னொரு பயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து மயில் தொல்லையும் கொஞ்சம் அதிகம். அவங்கக்கிட்ட சொன்னோம், மயில் வேறு எங்கள் தோட்டத்தில் அதிகமாக இருக்குங்க அப்படின்னு சொன்னோம். அதுக்கு வந்து மயில் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் தானே அப்படின்னாங்க. சரி நம்ம வச்சு பார்ப்போம், வந்துச்சு அப்படின்னா நம்மளோட லக்கு, இல்லை அப்படின்னா மயில் சாப்பிட்டு போட்டோம் அப்படின்ற ஒரு மனநிலைமை ஆயிடுச்சு. முதல் தடவை பண்ண போகிறோம், கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு ஒரு ஆசை. பயமாக இருக்குது. ஒன்றும் பண்ணாது. கத்திரி வேணுமா? கத்திரியெல்லாம் வேணும். எப்படி காட்டு சரி சின்னது, இப்போதான் சின்னது. அது அவங்கக்கிட்ட வந்து கொடியில் வளர்கிற தக்காளியும் இருக்குது, அது வேணுமான்னு சொல்லி கேட்டாங்க. அதெல்லாம் எனக்கு எப்படின்னே தெரியாது. ஃபஸ்ட்டு இதை மட்டும் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். எங்களதில் மயில் வேறு இருக்குமா, அதை என்ன பண்ணுறேன்னே தெரில அப்படின்னா அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பச்சை கலர் டேரா மாதிரி ஒன்று போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நம்ம சும்மா தான் வச்சு பார்க்க போகிறோம், எப்படி வரப்போகுதுன்றது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏ வாமினா மாட்ட ஒரு பண்ண போட்டுறியா? இது சும்மா
அழகுக்காண்டி வச்சிருக்கேன், என்னன்னு தெரியல, யாருக்கு தெரியும். இன்னும் பின்ன வந்ததே இல்லைல்ல. வந்திருக்கேன், இந்த நாற்று வாங்கணும் இல்லை, நம்ம மர நாத்தில் வாங்க வந்திருக்கோம். இது மட்டும் செடியாக. ஆஃப்டர்நூன் லஞ்சை முடிச்சுட்டு தாங்க போயிருந்தோம். மகிழினி வந்து தூங்கிட்டு இருந்தா. ரித்வின் வரக்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். பட் வந்து தம்பியுமே வந்துட்டான். எங்கேயோ போயிட்டு வரீங்க, என்னை விட்டுட்டு போயிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான். திண்டுக்கலுக்கு போயிட்டு வருது. அத்தை வந்து நாற்றை பார்த்தோன்னே எதுக்கு தக்காளி நாற்று வாங்கிட்டு வந்தீங்க, ஒன்று கூட எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. சரி இந்த தடவை பண்ணி பார்ப்போம், ஒரு தடவை வச்சு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இப்போ வந்து தோட்டத்துக்கெல்லாம் கிளம்பிட்டோம். போய் நாற்றை நட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இவ வரேனா? என்ன சொன்னீங்க? நீங்கள் சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டனால தான் அந்த மாடு முட்டை வந்துச்சு. ஓ, ரஜினிகாந்த் படத்தோட ஸ்டைலா? ஆமாம், 2 பேரும் சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா? சரி, இன்னைக்கு மித்ரா அக்கா இங்கே வாங்க. ஸ்கூல்லையே நிறைய பேர் கேட்பாங்க. மித்ராங்க மாமாவுக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டு மித்ரா மேடம் இங்கே வந்துட்டாங்க. இன்னும் 2-3 நாளைக்கு இங்கிட்ட தான் சுற்றுவாங்க. நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் மித்ரா ஸ்கூலுக்கு போகலையான்னு. ஏன் மித்ரா? மித்ராங்க தாய் மாமா கல்யாணமா? தாய் மாமா கல்யாணம். அது எங்க பல்லடத்துல. ஓஹோ, ரொம்ப லாங்கா வச்சிட்டாங்க. அதனால லீவ் போட்டுருச்சு. அதனால கண்டினியூவா லீவ் போட்டாங்களா? கண்டினியூவா ஒரு 4-5 நாள் லீவு, திரும்பி 4-5 நாள் லீவு. ஓகே ஓகே. ரித்வின் தோட்டத்துக்கு போனோம் அப்படின்னா சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு நானும் போய் களை வெட்டுறேன், குத்து எடுத்துக்கிட்டு அந்த வேலைலாம் பார்ப்பான். அவனுக்கு இந்த விஷயத்துல கொஞ்சம் வந்து இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஆர்வம் அதிகம் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிச்சு. நாங்கள் வந்து முதல் தடவை அந்த வாய்க்காலெலாம் எடுக்கையிலே சொன்னேன் மணிகிட்ட, இன்னும் கொஞ்சம் நகர்த்தி தள்ளி போய் எடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் அதிகமான ஸ்பேஸ் இருக்க மாதிரி அப்படின்னு சொன்னேன். மணி அப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ நாற்று கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நான் அதுக்கு தான் அன்றைக்கே சொன்னேன், இன்னைக்கு காடு ரொம்ப காஞ்சிருச்சு, எடுக்க முடியாதுல்ல அப்படின்னு. சரி ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு மட்டும் நம்ம நடுவோம், அப்புறம் பேலன்ஸ் இருந்தால் வீட்டு பக்கத்தில் எங்காச்சும் நட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் வந்து இன்னும் பேலன்ஸ் இருக்க வாய்க்காலையும் கொஞ்சம் வந்து சமம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அம்மா இங்கே பாருமா, இந்த பிள்ளை களை வெட்டுது. இங்கே வர அங்கே என்ன பண்ற பாப்பா? ஏய் இந்தா இங்கே பாரு மகிழினி, மகியம்மா என்ன பண்ற? அம்மா இந்த கரையை பூரா சரிச்சு விட்றேம்மா. தண்ணி வருதா? தக்காளி நாற்று நடப்போகுது. எப்படிமா மயில் விடுமா? மயில் ஏற்கனவே வரையிலே ஓடத்துல வந்துருச்சு. நாற்று அங்கே இருக்கு, மேலே போயிருந்தாங்க. சும்மா நடுவோம். ஒரு பழம் வெங்காயம், அது வெங்காயம் கூட கொஞ்சம் வந்துச்சு. வெங்காயம் நட்டுருந்தா எல்லாம் வரும். வெங்காயம் நட்டுருவோமா பேசாம? கத்திரிக்காய் நாற்று நட்டா வரும், மயில் விடாது. வேற என்ன? சரி விடு, மீனா ஆசைப்பட்டுருச்சு. ஒரு பழமா நீ இறங்கக்கூடாது சாமி, நீ இறங்கக்கூடாது. வைக்க போறோம். ஃபர்ஸ்ட் மீனா வெள்ளாம வைக்க போகுது. வெள்ளாம வைக்கிறோம் தோட்டத்துல. ஏய் கரையை சரிக்க கூடாது, விட்டுரு. ஏமா 2 சைடுமா நடுவ? ஒரு சைடு வேண்டாம், இப்படிதான் எடுத்துட்டு போனா போயிட்டு அங்க வரைக்கும் போகாது. தண்ணி நல்லா ஃபுல்லாகிருச்சு. ஸோ வந்து பைப் அடைச்சி விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னார். நான் போய் வந்து பைப் அடைச்சி விட்டுட்ருக்கேன். இந்த இடத்த நாங்கள் மெயினாக வந்து சூஸ் பண்ணது காரணம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய வாய்க்கால் போதுங்க, அதுலேருந்து தண்ணி பொத்து விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணோம். மற்ற இடத்துல எல்லாத்துக்குமே வந்து நம்ம சொட்டு நீர் தான் போட்டிருக்கோம். ஸோ அதுலேருந்து நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து தண்ணியில் எடுத்து விட முடியாது அப்படிங்கிறனால இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். இது கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. பார்க்கையிலே செம க்யூட்டாக இருந்துச்சு. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஒரு புதுசாக இருந்துச்சு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணினதே இல்லை. அத்தை வந்து ஒன் டைம் வந்து சொல்லி கொடுத்தாங்க, அவங்கள தான் நட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஒரு சைடு நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் வந்து நானும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இது கத்திரிக்காய் நாத்தாமா?
எங்கிட்ட பாரு அம்மா எப்படி நடுதுன்னு பாரு. அல்ல இல்லையா அப்படி கையை வச்சு அமுக்கி விட்டா போதும் அம்மா. பெருவரில் வச்சு அமுக்கி விட்டா அப்படியே நடுக்கும். ரொம்ப தண்ணி நின்றுச்சு. அப்படிதான் இருக்கு. அப்படிதான் இருக்கும். எப்படி உனக்கு நட தெரியாது, இங்கே வந்துரு. ஃபுல்லாக தண்ணிக்குள்ள முழுகிடுச்சு. அது ஒன்றும் பண்ணாது. நான் அந்த கீரை விதை வாங்கி இதில் போடலான்னு தான் நினச்சேன். இல்லைங்க இங்கிட்டா பெருவரில் வச்சு அமுக்கு. அமுக்கட்டாமா அமுக்க மண்ணானே. நல்லா 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 நடு. இப்படி தான் பண்ணாங்க. நடு. நான் நடுறேன் பார்க்குறியா? நான் நடுறேன் பார்க்குறியா? கேப்பில் இன்னும் தள்ளி நடு. இன்னும் தள்ளி. இப்போ இங்கே ஒத்த விரல் இப்படி அமுக்கணும். அதைத்தான் அமுத்துனேன். நீ 2 விரல வச்சு இப்படி அமுக்கு. ஒரு விரல தான் அமுத்துனேன். ஒரு விரல கூட அமுக்கு. 2 விரல கூட அமுக்கு. அவ்வளோதான். ஏய் பார்த்து பார்த்து பார்த்து. விவசாயி மீன் ஆயிடுச்சு. களையெல்லாம் வெட்ட வரணும்ல. பாப்பா நீ நடுறியா? ஏய் நீ நடுறியா? நீ நட்ட செடியை மிதிச்சு போடுவேன். உனக்கு நட தெரியாது. எனக்கே நட தெரியாதனால அதை இங்கிட்டு வெளியே நிற்கிறேன் நான். பாரு எங்கள் அம்மா எப்படி நடுது பாரு. 2 2 கரெக்டா. இங்கிட்டு ஒன்று அங்கிட்டு ஒன்றுன்னு. சரி தலிக்கு எங்கள் அம்மா நட்டு அங்கிட்டு வா. அந்த 2 நேரத்துக்கு வரப்போ. என்ன மீனா 5 நிமிஷம் டக்கு டக்குன்னு முடிச்சிருச்சு. பேப்பர் போடாத. எப்படி இத்தினூண்டாவது உருவாக்குனியே மீனா? எடுக்க முடியுதா முடியலையோ? குப்பையை போட்டுக்கிட்டு இருக்கான். போடக்கூடாது சாமி. கப்பல்லாம் வேணாம். நாற்று வந்து டக்கு டக்குன்னு வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தேங்காயெல்லாம் வெட்டி போட வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை எடுத்து போட சொல்லியிருந்தாரு. எடுத்து போட்டுட்டு தேங்காயெல்லாம் வெட்டிகிட்டு இருக்காரு. இன்னும் அடுத்து வந்து இன்னும் நல்லா தேங்காயெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் தான் எண்ணெய் ஆட்டவே போவாங்க. இன்னும் இது குறைஞ்சது வந்து ஒரு 15 நாள் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நல்லா இருக்குமா? தெரியலையே. சூப்பராக இருக்கு. இனிப்பாக இருக்கு. எப்படி இருக்கு? இன்னும் கொஞ்சம் நிறைய நாற்று வந்து மிச்சமாயிடுச்சு. ஸோ வந்து அதை அத்தா வந்து அந்த மாங்கன்னுக்கு சுற்றி இருக்க வட்டத்தில் வந்து ஒரே ஒரு மரத்துக்கு அடியில் மட்டும் நட்டு விட்டாங்க. பேலன்ஸ் இருக்கிறத எடுத்துகிட்டு போவோம், வீடு பக்கத்தில் யாருக்காச்சும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம். 2000 ரூபா வாடித்தாங்க. தண்ணியை மட்டும் திறந்து விட்டு தண்ணியை ஆஃப் பண்ணி விட்டு தண்ணியை உடவை இது கொஞ்சம் நல்லா வந்துச்சுன்னா உழவு ஓட்டிட்டு வேணால் கொஞ்சம் அதிகமாக பண்ணலாம். ஏன் தக்காளி ஒன்று எடுத்து குழம்பு வச்சுட்டீங்கன்னா நான் பார்க்க தானே போகிறேன். பழக்க கொத்தி இதா அங்கே இருக்க விறகுகளா இந்த மரமெல்லாம் பார்த்து நாற்றெல்லாம் நட்டு முடிச்சுட்டு மணி வந்து தேங்காய் உடச்சி போட்டுட்டு இருந்தாரு. சரிவா நம்ம போய் விறகெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம், நான் கட்டி விடுறேன், நீ கொண்டு வந்து போடு அப்படின்னு சொல்லி அத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அதை தான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன் விறகை. இது சரியான வெயிட்டுங்க. பார்க்குறதுக்கு தான் லேசாக இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த குச்சி. இப்போதான் கரெக்டாக இருக்கு. போங்க இல்லைன்னா 2 இடம் கையில் கொடுக்குமா தட்டி கொடுங்க. விளாடுங்க நல்லா எல்லாரும் இந்த குச்சியை வச்சு. சரி போங்க தம்பி வேற கொண்டு காட்டலாம். போயிட்டு அடுத்து வாங்க. இதை மீனாக்க தலைமையில வைங்கண்ணே. வச்சா அப்படியே கிடுக்குன்னு அவள் ஆட மாட்டாங்க, கீழே விழுந்துருவாங்க இந்த வெயிட்டுக்கு. அந்த வெயிட்டே இது. சூப்பர் மையம்மா, கொண்டு போங்க மையம்மா. மையம்மா இவனை பாருங்க. மீனாக்கா உங்க புள்ள பெரிய குச்சியெல்லாம் தூக்குது பாருங்க. இத்தனோண்டு பிள்ளையா இருந்துக்கிட்டு எத்தனை வேலை பார்க்குது பாருங்க.
விறகெல்லாம் வந்து ஒரு 2-3 டைம் வந்து கொண்டு வந்து கட்டி கட்டி கொண்டு வந்து போட்டேன். இன்னும் அந்த விறகெல்லாம் ஒரு நாளைக்கு வந்து டெம்போ வச்சு தூக்கிட்டு வருவாங்க. இன்னும் நிறைய இருக்குது காட்டுக்குள்ளே மரமெல்லாம் வெட்டினது. இன்னும் அது ஒரு நாளைக்கு வந்து இந்த தக்காளி நாற்றெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதையும் எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அத்தை. ஈவினிங் வந்து 5 o'clock ஆயிடுச்சு. மணி வந்து டைம் ஆயிரும். சோலார் போட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் உள்ள ஆன் பண்ணி விட்டு வந்துடுவார். நாங்கள் அதுக்குள்ளே வந்து கீழே வந்துட்டோம். அப்பாவும் அந்த அன்னைக்கு வந்து காலையில் வந்து திருப்பூருக்கு ஒரு வேலையாக போயிட்டு வந்தார். அப்பா வண்டி சவுண்டை கேட்டோடனே பாப்பா வந்து வேகமாக ஓடி போகிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி என்னோட ரொம்ப நாள் ஒரு ஆசை, தோட்டத்தில் வந்து ஏதாச்சும் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து அந்த வேலை வந்து நிறைவேறி இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் ஹாப்பி. அப்புறம் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் நிறைய பேர் வந்து எங்களோட மேரேஜ் ஸ்டோரி கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த வீடியோ வந்து ரெடி பண்ணிவிட்டேன். இன்னும் கொஞ்சம் எடிட்டிங் வேலைனால கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த வாரத்துக்குள்ளே முடிஞ்சால் போட்டுருவேன். இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் மண்டே கன்ஃபார்ம் வந்து வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிடுவேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் இவ்வளோ நாள் லேட் ஆகிறதுக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.